உலகில் உள்ள ஒட்டுமொத்த வாகனங்களும் ஓடுவதற்கும் தொழிற்சாலைகள் இயங்குவதற்கும் மிக முக்கிய ஆதாரமாக இருப்பது கச்சா எண்ணெய். இந்த கச்சா எண்ணெயின் வலிமையையும் அதன் உலகளாவிய வர்த்தகத்தையும் கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒரு வலிமையான கூட்டமைப்பு தான் ஒபெக். இப்படிப்பட்ட உலக புகழ்பெற்ற ஒபெக் அமைப்பிலிருந்து அதன் 3வது பெரிய உற்பத்தி நாடான ஐக்கிய அரபு அமீரகம் தற்போது வெளியேற முடிவு செய்துள்ளது. இது ஒட்டுமொத்த உலக அரசியலிலும் கச்சா எண்ணெய் சந்தையிலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அமீரகம் ஏன் இந்த அதிரடி முடிவை எடுத்தது? இதன் பின்னணியில் உள்ள அமெரிக்கா, அரபு நாடுகளின் அரசியல் என்ன? எல்லாவற்றுக்கும் மேலாக உலகிலேயே கச்சா எண்ணெய் அதிகமாக இறக்குமதி செய்யும் நமது இந்தியாவிற்கு இதனால் என்ன லாபம்? இதை பற்றி தான் இந்த தலைப்பில் நாம் விரிவாக பகுப்பாய்வு செய்ய போகிறோம். ஒபெக் கூட்டமைப்பும் அமீரகத்தின் வெளியேற்றமும் குறித்த அதன் வரலாற்று பின்னணி மற்றும் ஒபெக் அமைப்பு உருவாக்கத்தினை பார்ப்போம். 1950களுக்கு முன்பு உலக கச்சா எண்ணெய் சந்தையை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மேற்கத்திய நாடுகளின் 7 முன்னணி நிறுவனங்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன. இவர்களின் ஆதிக்கத்தை உடைக்கவே ஒபெக் உருவானது. ஆரம்பகால லாப பகிர்வு என்னவென்றால் 1950களில் எண்ணெய் உற்பத்தியில் அரபு நாடுகளுக்கு 10% லாபமே கிடைத்தது. பின்னர் கொண்டு வரப்பட்ட 50-50 லாப பகிர்வு மூலம் அரபு நாடுகளின் வருமானம் உயர்ந்தது, அவர்களின் கோபத்தை தணித்தது. ஒபெக் உருவாக்கம் 1960களில் ஒபெக் உருவாக்கம் 1960ஆம் ஆண்டு ஈராக், ஈரான், குவைத், சவுதி அரேபியா மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகள் இணைந்து பாக்தாத் நகரில் ஒபெக் அமைப்பை தொடங்கின. ஐக்கிய அரபு அமீரகம் உள்பட 12 நாடுகள் இதில் உறுப்பினர்களாக இருந்தன. ஒபெக் பிளஸ் உருவாக்கம் 2016இல் ரஷ்யா உள்ளிட்ட மேலும் 10 நாடுகள் ஒபெக் அமைப்புடன் இணைந்து ஒபெக் பிளஸ் கூட்டமைப்பை உருவாக்கின. உலக சந்தை எண்ணெய் உற்பத்தியில் 36.7% பங்கையும் உலக ஏற்றுமதியில் 60% பங்கையும் ஒபெக் மட்டுமே கொண்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக ஒபெக் பிளஸ் கூட்டமைப்பு உலகின் கச்சா எண்ணெய் உற்பத்தியில் 48% மற்றும் பெட்ரோலிய வர்த்தகத்தில் 60% பங்கினை கொண்டுள்ளது. அமீரகத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால் ஒபெக் மற்றும் ஒபெக் பிளஸ் கூட்டமைப்பில் 3வது பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தியாளராக ஐக்கிய அரபு அமீரகம் திகழ்கிறது. அமீரகம் UAE ஏன் வெளியேறுகிறது? இதன் முக்கிய காரணங்கள் என்னென்ன? உற்பத்தி கட்டுப்பாடு. கச்சா எண்ணெய் விலையை சர்வதேச சந்தையில் அதிகமாக வைத்திருக்க நாடுகள் இவ்வளவுதான் உற்பத்தி செய்ய வேண்டும் என கோட்டா உற்பத்தி வரம்பு விதிமுறையை ஒபெக் விதித்து வருகிறது. அமீரகத்தின் விஷன் 41. அமீரகம் தனது உற்பத்தி திறனை தொடர்ந்து அதிகரிக்க திட்டமிட உள்ளது. குறிப்பாக 2027ஆம் ஆண்டிற்குள் தினசரி உற்பத்தி திறனை 5 மில்லியன் பேரல்களாக உயர்த்தவும் இதற்காக $150 பில்லியன் ஒதுக்கீடு. குறிப்பாக 2027ஆம் ஆண்டிற்குள் தினசரி உற்பத்தி திறனை 5 மில்லியன் பேரல்களாக உயர்த்தவும் இதற்காக $150 பில்லியன் முதலீடு செய்யவும் முடிவு செய்துள்ளது. ஒபெக் அமைப்பின் கட்டுப்பாடுகள் இந்த வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதால் அமீரகம் வெளியேற நினைக்கிறது. மாற்று பொருளாதாரம். எதிர்காலத்தில் புதைப்படிவ எரிபொருட்கள் பயன்பாடு குறைந்து சோலார் மின்சார வாகனங்கள் அதிகரிக்கும் என்பதால் கச்சா எண்ணெயை சார்ந்திருப்பதை விடுத்து தொழில்நுட்பம் சார்ந்த மாற்று பொருளாதாரத்தை உருவாக்க அமீரகம் திட்டமிடுகிறது. உலகளாவிய மாற்றங்கள் மற்றும் தாக்கங்கள் என்னவென்றால் கச்சா எண்ணெய் உற்பத்தி மற்றும் அமெரிக்காவின் நிலை. அமெரிக்கா தற்போது தினசரி 13.4 மில்லியன் பேரல் எண்ணெயை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டு ஒபெக் விதிக்கும் கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு இயங்குகிறது. விலை வீழ்ச்சி என்னவென்றால் அமீரகம் ஒபெக் கட்டுப்பாட்டை மீறி அதிக அளவில் கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்து சந்தைகளில் விற்றால் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை குறைய வாய்ப்புள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் சைபர் பாதுகாப்பு, விண்வெளி மற்றும் உணவுத்துறை தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ள தொடங்கியுள்ளன. அமீரகம் அமெரிக்காவுடன் தனது உறவை வலுப்படுத்துவது இதற்கு மேலும் சாதகமாக அமையும். டாலரின் மதிப்பு. டீடாலரைசேஷன் பாதிப்பு. ஒபெக் நாடுகள் பெட்ரோலை அமெரிக்க டாலருக்கு பதிலாக மாற்று நாணயங்களில் ரூபி, யுவான், ரூபாய் வர்த்தகம் செய்ய முயன்று வந்தன. டாலரைசேஷன் தற்போது அமீரகம் வெளியேறி அமெரிக்காவுடன் நெருங்குவது டாலரின் தேவையை மீண்டும் அதிகரித்து அதன் மதிப்பை வலுப்படுத்த உதவும்.
இந்தியாவிற்கு ஏற்படும் பொருளாதார சாதனங்கள். இறக்குமதி செலவு குறைதல். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி செலவு பெருமளவு குறையும். நிதி ஸ்திரத்தன்மை. இது இந்தியாவின் அந்நிய செலாவணி சேமிப்பை பாதுகாக்கவும் நாட்டின் நிதி பற்றாக்குறையை டெபிசிட் கட்டுப்படுத்தவும் இந்தியாவிற்கு பெரிதும் வழிவகுக்கும். உலக பொருளாதாரத்தின் இந்த நகர்வுகளை துல்லியமாக புரிந்து கொள்வது நடப்பு நிகழ்வுகள் பகுதிக்கு மட்டுமன்றி இந்தியாவின் எதிர்கால பொருளாதார கொள்கைகளை நாம் அறிந்து கொள்ளவும் இன்றியமையதாகும். இத்துடன் இந்த தலைப்பை பற்றி பகுப்பாய்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.